அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு வாழ வேண்டும், சிஃபத்துகளை கொண்டு வாழ வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆகிரி நபியான முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் 1,24,000 நபிமார்கள் வந்துள்ளார்கள். அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் வந்தார்கள். தீன் என்பது அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ் ஏக இறைவன் ஒருவனே என்கின்ற நம்பிக்கையை கோட்பாடை கொண்டுள்ளது தான் இஸ்லாம் தீன். அதாவது மற்ற வஸ்துக்களை நம்பாமல் அல்லாஹ் ஒருவனால் தான் இந்த உலகம் இயங்குகின்றது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளாக இருக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். இறைவனை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏக இறைவன் என்கின்ற அந்த கோட்பாடை கொண்டது தான் இஸ்லாம். ஆக நம்ம தீன் மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இஸ்லாத்தில் இந்த தாவத் என்கின்ற ஒரு வேலை இருக்கின்றது. தாவத் என்பது கலிமாவை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் முழு மனித சமுதாயத்திற்கும் நாம் ஏற்றி வைக்க வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தொழுகை என்பது வேலை தொழுகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணம் சென்று நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணம் சென்று அல்லாஹ்விடத்திலிருந்து அன்பளிப்பாக பெற்று மனிதர்களுக்காக ஒரு அன்பளிப்பாக கொண்டு வந்துள்ளார்கள். இந்த ஒரு அமல் மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் போக்குவதற்காக வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு வேளை காலையில் எழுந்தவுடன் ஃபஜர் தொழுகையை தொழ வேண்டும். zuhur மதிய நேரத்தில் zuhur தொழுகையை தொழ வேண்டும். அசரில் சாயந்திர நேரத்தில் அசர் தொழுகையை தொழ வேண்டும். மக்ரிப் இரவிற்கும் மாலை நேரத்திற்கும் இருக்கின்ற இடைவெளியில் நாம் மக்ரிப் தொழுகை தொழ வேண்டும். இஷா தொழுகை என்பது தூங்குவதற்கு முன்பதாக ஒரு தொழுகை இருக்கின்றது, அதனை தொழ வேண்டும். இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமை சொல்கின்றோம், அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் நாம் பகிர்கின்றோம். அல்லாஹ் இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை பலவிதமாக நம்புகின்றார்கள். அல்லாஹ் பல தெய்வங்களாக பல இயற்கையை வணங்குகின்றனர், பல இயற்கைகளை தெய்வங்களாக நிற்கிறார்கள். இவை அனைத்தும் பொய் என்று நாம் நிரூபிப்பதற்காக தான் இஸ்லாம் வந்தது. அல்லாஹ் ஒருவனால் தான் இந்த உலகம் இயங்குகின்றது. இந்த ஈமான் மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும், ஏழைகளை உபசரிக்க வேண்டும், பணக்காரர்கள் பணத்தை கொண்டு தலைகணம் கொண்டு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் அழிப்பதற்காகவே தான் நபிமார்கள் வந்தார்கள்.